ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார் டாக்கீஸ். சேல்ஸ்மேனா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இதுல பத்தாம பார்ட் டைம் வேலை வேற பார்த்துக்கிட்டு தன்னோட 16 வயசுல இருந்து நடிக்க துடிச்சு 36 வயசுல தான் தனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்குது. அன்னைக்கு 500 ரூபாய் சம்பளத்துல தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட தன்னோட 45 வயசுலயும் 20 வருஷ கஷ்டங்களுக்கு பிறகு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் ஆக்டர் விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ். யாராவது இவரை பார்க்க வந்தா கூட இவருக்காகவே ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வராங்க. ஒரு தலைவாழ இலையை எடுத்துட்டு வந்து பெரிய டேபிள்ல போட்டு அவங்களே கையால பரிமாறுறாங்க. அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட பிரிக்க உடனே போய் வாங்குறாங்க. ஆனா இதுல கூட விஜய் சேதுபதி அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம். இவருக்கு பென்ஸ் கார்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா 30 வருஷங்கள் 40 வருஷங்களுக்கு முன்ன உள்ள, அதாவது 1960s 1970s 1980s இந்த மாடல் கார்ஸ்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால எங்கேயாவது எக்ஸிபிஷன் போட்டா தேடி தேடி போய் காசு அதிகமா கொடுத்து கூட வாங்கிட்டு வந்துருவாராம். இவரோட இந்த கேரக்டரை பார்த்து இவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இவரை பயங்கரமா கலாய்ப்பாங்களாம். இவங்களோட ஒய்ஃப் ஒரு தடவை கூட மத்த நடிகர்கள்லாம் எப்படி இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, தயவு செஞ்சு இந்த காரை வித்து தொலைங்க அப்படிலாம் சொல்லி இவரை திட்டிருக்காங்களாம். அதை தொடர்ந்து மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி கிளாஸ் ஒரு பிளாக் ஜீப் வச்சிருக்காரு. அந்த ஜீப்போட சிம்பிள்ல உள்ள பென்ஸை தூக்கிட்டு வி சிம்பிள் போட்டிருப்பாரு. இந்த பிளாக் ஜீப்ல தான் இவர் எங்க பார்த்தாலும் போவாரு. இதோட ரேட் மட்டுமே 1.60 crores. அடுத்ததான் டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்யூவி கார் வச்சிருக்காரு. இதுதான் அவரோட லோக்கல் ட்ரிப்ஸுக்கும் பட ப்ரொமோஷன்ஸ்க்கும் யூஸ் பண்றாரு. இதோட ரேட் மட்டுமே 27 lakhs. இது தொடர்ந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர் வச்சிருக்காரு. இதோட விலை மட்டுமே 32 lakhs. அடுத்ததான் மினி வச்சிருக்காரு. இதோட ரேட் 50 lakhs. இப்போ ரீசெண்டா BMW 7 சீரிஸ் வாங்கியிருக்காரு. இதோட ரேட் மட்டுமே 1 crore. சினிமால நடிக்க வந்த புதுசுல ஸ்டார்டிங்ல இவர் வாங்கின கார் Hyundai i10. இதோட விலை மட்டும் 8 lakhs. நடிகர் விஜய் சேதுபதியோட நெட்வொர்த் அப்படின்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேல இவர்கிட்ட சொத்து மதிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க கிட்டத்தட்ட 7ல இருந்து 10 கோடி வரைக்கும் சார்ஜ் பண்றாரு. அதே படத்துல கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு, வில்லனா நடிக்கிறதுக்குலாம் கிட்டத்தட்ட 5ல இருந்து 7 கோடி சார்ஜ் பண்றாரு. சில படங்கள்ல கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு அப்படி இப்படி வந்துட்டு போறதுக்குலாம் காசு வாங்க மாட்டாரா. எல்லா நடிகர்களுமே தான் நடிக்க இதுதான் ரேட்னு சொல்லி வச்சிருப்பாங்களாம். ஆனா விஜய் சேதுபதிக்கு அந்த கம்பல்ஷன் கிடையாதாம். ஸ்டார்டிங்ல தன்னை தூக்கிவிட்ட டைரக்டர் தனக்கு ஒரு படம் கொடுத்தா ரொம்பவே கம்மியான சம்பளம் வாங்கிட்டு நடிப்பாராம். இவரை பொறுத்த வரைக்கும் பிக்ஸட் ரேட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆளை பொறுத்து நடிப்பு பொறுத்து தான் சம்பளத்தை இவர் ஏத்துவாராம் இறக்குவாராம். இவரோட சைட் பிசினஸ் அப்படின்னு பார்த்தா இவர் சினிமாலே சம்பாதிச்சு சினிமால தான் இன்வெஸ்ட் பண்றாரு. இப்போதைக்கு தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில மட்டுமே ஒரு லீட் ஹீரோவா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு வில்லனா, படத்தோட சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல கூட நடிக்கிறாரு. இவரு தமிழ்ல மட்டும் நடிக்கல, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பாலிவுட்டே போயிட்டாரு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலாம் கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 கோடி சார்ஜ் பண்றாராம் ஒரு கேரக்டர் ரோல் பண்றதுக்காக. தன்னோட வாழ்க்கையில 500 ரூபாய் சம்பளத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 10-15 கோடி ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு மட்டுமே சார்ஜ் பண்றாரு. இது வரைக்கும் இவரோட ஹோம் டூர், எக்ஸ்பென்சிவான கார் கலெக்ஷன், சைட் பிசினஸ் இப்படி எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்டார் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.